நண்பர்களே, நீங்கள் பார்க்குறது இது ஒன்றும் டூரிஸ்ட் பிளேஸ் இல்லை. நாங்கள் இது சாதாரணமாக நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 1 மைல் தொலைவில் உள்ள இந்த சோர் ரிவரில் ஒரு வாக்கிங் போகிறதுக்கு வந்தோம். لا إله إلا الله لا إله إلا الله. இயற்கையின் அழக அமைதியை அனுபவிக்கும் ஒரு இடம் பாருங்க. இந்த ஒரு அழகான மைனா போன்ற ஒரு குருவி பியூட்டிஃபுல் பேர்ட்ஸ் பாருங்க, என்ன ஒரு அழகான அருமையான காட்சிகள். இங்க இருக்கக்கூடிய பேர்ட்ஸை பாருங்க, சுப்ஹானல்லாஹ். சின்ன சின்ன சுட்டி குருவிகள் சத்தம் காதுகளுக்கு இதமாக இருக்குது, உள்ளத்தை குளிரச் செய்கிறது. பாருங்க, இது ஒரு அழகான மக்கள் வசிக்கக்கூடிய போட் தான். ஹாய் மேட், பாருங்க, இப்போ இது ஏப்ரல் கால பகுதியில் இந்த காட்டு பூக்களும் முளைத்து எங்களுக்கு கண்களுக்கு ஒரு அழகை குளிர்ச்சியை தந்து கொண்டிருக்கிறது. மாஷா அல்லாஹ். நண்பர்களே, இந்த பக்கம் இருக்கக்கூடிய மக்களுடைய வீடுகளை பாருங்கள். அவங்களுடைய வீட்டிலிருந்து அப்படியே கார்டன், அங்கே 1-2 புட்டுவங்களை போட்டு வச்சுக்கிறாங்க. வந்து அப்படியே இந்த இயற்கையின் அழக அமைதியை அனுபவிக்கும் ஒரு இடம் பாருங்கள். கொடுத்து வச்ச மக்கள் இல்லையா? பெரிய பணக்காரனுக்கு கூட கிடைக்காதது இந்த மக்களுக்கு இந்த இடத்துல ஒரு வீடு அந்த காலத்தில் அமைஞ்சது. அவங்க அனுபவிக்கிறாங்கம்மா. இது பாருங்கள், இந்த கார்டன் எப்படி அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறாங்க பாருங்கள், சுப்ஹானல்லாஹ். ரம்யமான கார்டன்கள், இந்த சிறிய ஆற்றங்கரையோடு கூடிய இந்த வீடுகளை பாருங்கள். இப்படி நெடுவாக இருக்குது. பாருங்க, இந்த ஆற்றுல இருக்கக்கூடிய தாராக்கள் அந்த வீட்டினுடைய கார்டன்களில் இலைப்பாரி கொண்டிருக்குது. விதவிதமான பூ மரங்களை அழகாக வடிவமைத்த ஒரு சிறிய மாளிகை போல ஒரு வீடு. இதெல்லாம் நடுத்தர மக்கள் தான், இவங்கெல்லாம் பெரிய பணக்காரர்கள் இல்லை. ஆனால் பை லக் அவங்க இந்த வீடுகளை அந்த காலத்தில் வாங்கியிருப்பாங்க. அற்புதமான ஒரு வாக். இந்த குருவிகளுடைய இன்னிசை பாடல்கள் இருக்குதே, அதுவே ஒரு மன நிம்மதியை தருகிறது. தாராக்களுக்கு பாய் சொல்லிக்கொண்டு விடைபெறுவோம். பாய்.